கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா காம்பேக்ட் செட்னா என்னென்னு பார்த்தோம், லோக்கலி காம்பேக்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போனாக்கா கவுண்டபிலிட்டி ஆக்சியம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு டுடே டாபிக் வந்து கவுண்டபிலிட்டி ஆக்சியம்ஸ். கவுண்டபிலிட்டி axioms. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு சில டெஃபினிஷன் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு வந்து பேஸ் அட் எ பாயிண்ட் அப்படின்னா என்ன டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன் ஃபார் பேஸ், நம்ம பேசிஸ்னு முன்னாடி பார்த்தோம். இது பேஸ் அட் எ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு பேஸ்னால் என்ன அப்படின்ற டெஃபினிஷன். ஓகே, ஸோ என்ன டெஃபினிஷனா, சப்போஸ் x is a topological space. So let x be a topological space. Suppose if we take some let small x in capital X, fix பண்ணோம், a collection of open sets, a collection of open, இல்லை collection of neighborhood of x, இல்லைனா collection of open set script B, அந்த கலெக்ஷன் வந்து ஸ்கிரிப்ட் பின்னு வச்சுக்கிறோம். ஸ்கிரிப்ட் பி இஸ் எ பேஸ் அட் எ பாயிண்ட், இஸ் எ பேஸ் அட் எக்ஸ். பேஸ் அட் எக்ஸ்ன்னு எப்போ சொல்லணாக்கா அந்த ஸ்கிரிப்ட் பிஏ, ஸ்கிரிப்ட் பி இஸ் நத்திங் சம் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ். ஓப்பன் செட்ஸ் பி இஸ் எ பேஸ் அட் எக்ஸ் இஃப், எப்போ சொல்லணாக்கா இஃப் யூ டேக் எனி ஓப்பன் செட் யூ இன் எக்ஸ், இஃப் for every open set u in x with x belongs to u, x contain பண்ணி இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் there is a open set from this collection that is contained in the given open set u. So with x in u there exists capital B in the collection script B such that x belongs to B is contained in U. So அப்போ அந்த கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸுக்குள்ளேயே கண்டிப்பாக எக்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் அனதர் வேயாக சொல்லணும்னா, சப்போஸ் ஒரு கலெக்ஷன் இருக்குது ஸ்கிரிப்ட் பி, இங்கே இருக்கிறது எல்லாமே என்னென்னா இஸ் ஏ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ், ஆல் நாட் ஆல், சம் கலெக்ஷன் ஆஃப் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ், எக்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கிற ஓப்பன் செட்ஸ் கலெக்ட் பண்ணோம். இதை வந்து எப்போ நம்ம பேஸ் அட்டு அந்த பாயிண்ட் எக்ஸ்ன்னு சொல்கிறோன்னாக்கா, இஃப் யூ டேக் எனி ஓப்பன் செட் இன் எக்ஸ் வி கேன் ஃபைண்ட் எலமெண்ட் பி இன் ஸ்கிரிப்ட் பி சச் தட் இந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே இந்த கலெக்ஷனில் இருந்து ஒரு செட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சா தென் வி சே திஸ் கலெக்ஷன் இஸ் ஏ பேஸ் அட் எ பாயிண்ட். அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு பேஸ்னு என்ன அர்த்தம், தம் கலெக்ஷனை வந்து நம்ம பேஸ் அட் எக்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, வேறு எந்த ஒரு ஓப்பன் செட்டு நீங்கள் எடுத்தாலும் அதுக்குள்ளே இந்த கலெக்ஷன் வந்து ஒரு எலமெண்ட் அட்லீஸ்ட் ஒரு செட்டாச்சும் அதுக்குள்ளே இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லுவாங்கன்னா, சப்போஸ் வி ஹேவ் செட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, சம் கலெக்ஷன் வந்து ஸ்கிரிப்ட் பின்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் கண்டைனிங் எக்ஸ். இப்போ எக்ஸ்ன்னு ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம பேஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு அர்த்தம், if you take any open set U containing x, then we can find some base element, some element from this collection capital B containing x contained in U. So எந்த ஒரு ஓப்பன் செட் எக்ஸை கண்டெயின் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு ஓப்பன் செட்ஸ் இந்த கலெக்ஷன் இந்த செட்லேருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா then we say this collection is base at a point அப்படின்னு. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் டெஃபினிஷன் சொல்லுவோம். அப்போ பேஸ் அட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ரெண்டு டெஃபினிஷன். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிள். ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் வந்து எப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிள் சொல்ல போகிறோம்னாக்கா, எல்லா பாயிண்ட்டுக்கும் என்ன கிடைக்கும்னா கவுண்டபிள் பேஸ் கிடைக்கும். அந்த கலெக்ஷன் வந்து கவுண்டபிள் செட்டாக இருக்கும். ஸோ டெஃபினிஷன் அகைன் லெட் எக்ஸ் பி எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸை வந்து எப்போ நம்ம ஃபஸ்ட்டு கவுண்டபிள்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் இஸ் capital X is first countable. இந்த ஸ்பேஸை வந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸை வந்து எப்போ வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிள்னு சொல்கிறோம்னாக்கா,
ஆர் சாட்டிஸ்ஃபைட் ஃபஸ்ட்டு கவுண்டபிலிட்டி ஆக்சியம். ஃபஸ்ட்டு கவுண்டபிலிட்டி ஆக்சியம் இல்லைனா ஃபஸ்ட்டு கவுண்டபிள் எப்போ சொல்றேனாக்கா கவுண்டபிள் ஸ்பேஸ், ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸ் if for எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கு கவுண்டபிள் பேஸ் கிடைக்கும். ஸோ if for each x in x, for each x in xக்கு அந்த xக்கு நம்மளுக்கு தெரியும் பேஸ் என்னன்னு தெரியும், அந்த பேஸ் வந்து கவுண்டபிள் பேஸாக கிடைக்கும். ஸோ there is a countable base at x. So there is a countable base at point x. Countable base at x. ஒவ்வொரு xக்கும் ஒரு countable base கிடைச்சுன்னா then we say x is a first countable space ன்னு சொல்றோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். ஒரு ஸ்பேஸை வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் சொல்கிறனாக்கா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கவுண்டபிள் பேஸ் கிடைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கவுண்டபிள்னு எப்போ சொல்கிறோம்? நெக்ஸ்ட் டெஃபினிஷன், எக்ஸ் இஸ் செகண்ட் கவுண்டபிள். செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் அப்படி எப்போ சொல்கிறோம்? நம்ம ஆல்ரெடி பேசிஸ்ன்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம், ஓகேங்களா? அந்த பேசிஸ் வந்து கவுண்டபிள் பேசிஸ் கிடைக்கும். ஸோ இஃப் எக்ஸ் ஹேஸ் ஏ கவுண்டபிள் பேசிஸ், இந்த பேசிஸ் வேறு பேஸ் அட் பாயிண்ட் வேறு. ஸோ எக்ஸ் ஹேஸ் ஏ கவுண்டபிள் பேசிஸ், கவுண்டபிள் பேசிஸ் கிடைச்சதுனாக்கா தென் we say x is a second countable ன்னு சொல்கிறோம். Okay, this is very important. A space is existed to be second countable if x has a countable basis. அப்போ பேஸ் அட் ஏ பாயிண்ட்ன்றது வேறு, பேசிஸ்ன்றது வேறு. ஸோ எப்போ வந்து ஒரு கலெக்ஷன் வந்து நம்ம பேசிஸ் சொல்லணும்னாக்கா அது எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் ஹோல் செட் வரணும். அப்புறம் இன்டர்செக்ஷனில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த இன்டர்செக்ஷனுக்குள்ளே இன்னொரு பேசிஸ் எலமெண்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ரெண்டு கண்டிஷன் வந்து அந்த கலெக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம அதை பேசிஸ்ன்னு சொன்னோம். அந்த பேசிஸை ஜென்ரேட் பண்ணுறது நம்ம டோபாலஜினா நம்ம படிச்சிருக்கோம். ஒரு பேசிஸ் கொடுத்தா நம்மளுக்கு டோபாலஜி கிடைக்கும் அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் வந்து ஒரு கவுண்டபிள் பேசிஸ் கிடைச்சதுன்னா தென் we can say space is second countable space. Third definition வந்து separable னா என்ன? We say a space is separable if it has a countable dense set. So x is separable. Separable if x has countable dense set. டென்ஸ் செட்டு கிடைக்குன்னா அந்த செட்டு வந்து கவுண்டபுளாக இருக்கும். ஸோ டென்ஸ் செட், அந்த எக்ஸில் வந்து ஒரு கவுண்டபிள் டென்ஸ் செட் இருந்ததுன்னா தென் we can say x is separable space. ஸோ இந்த மூணு கண்டிஷன் இருக்குது. ஸோ என்னென்ன மூணு டெஃபினிஷன்? ஃபர்ஸ்ட் கவுண்டபிள், செகண்ட் கவுண்டபிள், செப்பரபிள். இப்போது செகண்ட் கவுண்டபிள் இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்ன, எது இம்ப்ளைஸ் எது அதுன்றதான் இப்போ பார்க்கணும். ஓகே, ஸோ என்ன நடக்கணும்? ஆல்வேஸ் second countable is always implies first countable. Every second countable space is first countable space. So இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னாக்கா second countable space is always first countable space. Second countability implies first countability. அப்படி பண்ணலாம், countabilityன்னு சொல்லிக்கலாம். Countability implies first countability. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? சப்போஸ் ஒரு டாபாலஜி ஸ்பேஸ் வந்து செகண்ட் கவுண்டபுளாக இருந்ததுன்னா நாம் அதை ஃபஸ்ட்டு கவுண்டபுள்னு சொல்லணும். ஸோ ப்ரூஃப் இஸ் சிம்பிள். சப்போஸ் ஒரு டாபாலஜி ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு எடுத்துங்க, இதை வந்து செகண்ட் கவுண்டபுள்னு வச்சுக்கிறோம். ஸோ பை த டெஃபினிஷன் ஆஃப் செகண்ட் கவுண்டபுள் என்ன அர்த்தம்? தேர் இஸ் ஏ கவுண்டபிள் பேசிஸ். ஸோ எக்ஸ் ஹேஸ், ஸோ பை த டெஃபினிஷன் ஆஃப் செகண்ட் கவுண்டபுள் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஹேஸ் கவுண்டபிள் பேசிஸ். அந்த பேசிஸை வந்து நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்? ஸ்கிரிப்ட் பின்னு வச்சுக்க போகிறோம். ஸோ டு கிளைம், நம்ம என்ன கிளைம் பண்ணணும்? ஸோ எல்லாம் டு ப்ரூவ் எக்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். எக்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கவுண்டபிள்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் கவுண்டபிள்னா என்ன சொன்னோம்?
ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கவுண்டபிள் பேஸ் கிடைக்கும்னு சொல்லணும். ஸோ அப்போ நம்ம ஆர்பிட்ரியாக ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறோம், அந்த பாயிண்ட்டுக்கு கவுண்டபிள் பேஸ் கிடைக்கும்னு சொல்ல போகிறோம் அட் பாயிண்ட்டுக்கு. தென் அது ஜென்ரலாக ஆர்பிட்ரியாக எடுத்தோம், அதனால் எல்லா பாயிண்ட்டுக்கும் கவுண்டபிள் பேஸ் கிடைக்கும்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ ஆர்பிட்ரியாக ஒரு பாயிண்ட் எடுக்குமா. ஸோ லெட் எக்ஸ் இன் எக்ஸ். நம்ம இப்போ என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னாக்கா இந்த எக்ஸுக்கு ஒரு கவுண்டபிள் பேஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இதை பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் வந்து கவுண்டபிள் பேசிஸ் ஸ்கிரிப்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெஃபினிஷன் ஆஃப் பேசிஸ் என்னன்னாக்கா, அந்த எக்ஸை வந்து யூனியன் ஆஃப் கேபிட்டல் பி வேர் பி இன் திஸ் கலெக்ஷன். நம்ம தெரியும் அது எல்லாத்தையும், அதான் ஃபஸ்ட்டு கண்டிஷனோட பேசிஸே, அது எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் ஹோல் செட் வரணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ் வந்து எக்ஸில் எடுத்துருக்கீங்க. அப்போ இந்த எக்ஸில் எடுத்துனா எக்ஸ் வந்து ஏதாவது ஒரு பிஎஸ்சியில் இருக்கும், ஏதாவது ஒரு பிஎஸ்சியில் இருக்குன்னு அவசியம் இல்லை, நிறைய பிஎஸ்சியில் கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஆனால் இந்த கலெக்ஷனே வந்து என்னது கவுண்டபிள் கலெக்ஷன், அந்த ஸ்கிரிப்ட் பிஏ கவுண்டபிள் கலெக்ஷன் தான். இப்போ எக்ஸ் வந்து எக்ஸில் இருக்கிறதால இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு சம் பிஸ். அது யூனிக் பியில் இருக்குன்னு அவசியம் கிடையாது, யூனியில் இருக்குன்னா அது எல்லா செட்ஸ்லையும் இருக்கலாம், மேக்ஸிமம் ஸ்கிரிப்ட் பி கலெக்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ எப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஃபார் கவுண்டபிள், ஃபார் ஆல் பியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஃபார் பி இன் பி. புரியுதுங்களா. இப்போ எக்ஸ் வந்து எக்ஸில் இருக்குது. இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம், இந்த அதுக்கு ஒரு கவுண்டபிள் பேஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ கவுண்டபிள் பேஸுக்கு டெஃபினிஷன் என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு கலெக்ஷன் எப்போ நம்ம கவுண்டபிள் பேஸ் சொல்கிறோன்னாக்கா, இந்த சிம்பிளாக சொல்கிறோம், இப்போ எந்த ஒரு ஓப்பன் செட்டு எக்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கு எடுத்தாலும் அந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு பின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிகாஸ் திஸ் இஸ் அ பேசிஸ். இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் ஸ்கிரிப்ட் சி வருதுன்னா, இஃப் யூ டேக் எனி ஓப்பன் செட் யூ, எந்த ஒரு ஓப்பன் செட் எக்ஸை கண்டெயின் பண்ணிக்கிற மாதிரி எக்ஸில் எடுத்தாலும் we can always find a basis element that is inside U. That is trivial, right? So therefore இதுக்கு கவுண்டபிள், ஏன்னா கவுண்டபிளை விட அதிகமாக கிடைக்க முடியாது, இந்த கலெக்ஷனே வந்து கவுண்டபிள் பேஸாக தான் இருக்க முடியும். ஸோ இன்னும் சொல்ல போனால் இது இன்னும் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம், இந்த பாயிண்ட்டுக்கு கவுண்டபிள் பேஸ் இருக்குன்னு சொல்லணும். அப்போ ஏதோ ஒரு கலெக்ஷனை தான் நம்ம கவுண்டபிள் பேஸ்ன்னு சொல்ல போகிறோம். அந்த கலெக்ஷனை வந்து இப்போதைக்கு பி டேஷ்னு வச்சுக்கோம். ஆக்சுவலாக அது பி டேஷே என்னென்னா இஸ் ஏ சப்செட் ஆஃப் இந்த ஸ்கிரிப்ட் பி. ஆல்ரெடி நம்ம பேசிஸ் இருக்குல்ல, அந்த பேசிஸில் இருக்கிற செட்ஸினுடைய கொஞ்சம் கலெக்ஷன் தான் எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த பேசிஸில் எக்ஸ் இருக்குமாலாம் சொல்ல முடியாது, ஏன்னா எக்ஸ் எங்கன்னா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து இதான் நம்ம டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸில் பேஸ் இருக்குது நிறையா. ஸோ அப்போ அது வந்து எப்படி இருக்கலாம், சம் இது ஒரு பேசிஸ் எலமெண்ட், அப்புறம் இது ஒரு பேசிஸ் எலமெண்ட், இன்டர்செக்ஷன் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணும்போது எனக்கு ஃபுல் எக்ஸை கவர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேசிஸ் எலமெண்ட் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இந்த ரவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பேசிஸ் எலமெண்ட் இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் எனக்கு ஹோல் செட்டு கிடைக்குதா, பேசிஸ்ன்னு வச்சுங்க. இதான் ஸ்கிரிப்ட் பி, இந்த ரவுண்ட்ஸ்லாம் ஸ்கிரிப்ட் பி. இப்போது நீங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் எக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அந்த எக்ஸ் வந்து இங்கே இருக்குன்னு வச்சிங்கன்னா, இப்போதைக்கு சப்போஸ் எக்ஸ் இஸ் ஹியர். இப்போ எக்ஸ் இங்கே இருக்குன்னா, இப்போ நான் என்ன சொல்ல, இந்த எக்ஸுக்கு கவுண்டபிள் ஒரு கலெக்ஷன் சொல்ல போகிறேன். ஓகே, அந்த கலெக்ஷனை வந்து நான் கவுண்டபிள் பேஸ்ன்னு சொல்ல. அப்போ அந்த கலெக்ஷனே என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் தான். டெஃபினிஷன் பாருங்கள், எ கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் is said to be base at x if அப்போ இந்த கலெக்ஷன் ஓப்பன் செட்ஸாக இருக்கும், அதுக்குள்ள எக்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கண்டிஷன் எங்கே சொல்லுவாங்க, கண்டிப்பாக அந்த ஓப்பன் செட்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் அந்த கலெக்ஷனில் இருக்க எல்லா செட்ஸுக்குள்ளேயும் கண்டிப்பாக எக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸை கண்டெயின் வைக்கும்போது ஓப்பன் செட்ஸ் சம்திங் நான் கலெக்ட் பண்ணுறேன். அந்த கலெக்ஷன் எப்போ நான் பேஸ் அட் எக்ஸ்ன்னு சொல்கிறேன்னாக்கா, வேறு எந்த ஒரு ஓப்பன் செட் எக்ஸை கண்டெயின் பண்ணி கொடுத்தாலும் அந்த ஓப்பன் செட் யூக்குள்ளே இந்த கலெக்ஷன் வந்து ஒரு எலமெண்ட் சொல்ல முடியுன்றது தான் வந்து டெஃபினேஷன் ஃபார் கவுண்டபிலிட்டி எக்ஸ். இப்போது நான் ஒரு கலெக்ஷன் சொல்ல போகிறேன். இப்போ எக்ஸை கண்டெயின் பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இந்த பிக்சர் முறைவரம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி எந்த ஓப்பன் செட் இருக்குது, இந்த ஒரு ஓப்பன் செட் இருக்குது, இந்த ஓப்பன் செட் இருக்குது. இப்போ சிம்பிளாக அப்படி நீங்கள் இன்னும் நிறைய கிராஃப் வரைஞ்சிங்கன்னா கூட வேறு மாதிரி இருக்கும். ஓகே, 1 minute. ஸ்பேஸ் வந்து செகண்ட் கவுண்டபிள் அசீவ் பண்ணிட்டோம். இப்போ அது நம்ம ஃபஸ்ட்டு கவுண்டபிள் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அது கவுண்டபிள் பேஸ் கிடைக்குன்னு சொல்லணும். ஸோ அப்போனா என்ன அர்த்தம், இப்போ ஆர்பிட்டே ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு கவுண்டபிள் ஒரு கலெக்ஷன் கண்டுபிடி, கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸு.
இது வந்து இப்போதைக்கு இந்த பிக்சர் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிறது இந்த ரெண்டு டிக் பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டு ஓப்பன் செட்ஸ் தான். இது வந்து B1 வச்சுங்க. ஓகே, ஸோ இது B1. இந்த ஓப்பன் செட் இது ஒரு செட் இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. இதுதான் பேசிஸில் இது சம் கலெக்ஷன். ஓகே, ஸோ இன்னும் நிறைய இருக்கலாம். இப்போதைக்கு நான் சிம்பிளாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இன்னும் நீங்கள் நிறைய இருக்கலாம். இப்போது வேறு எந்த ஒரு ஓப்பன் செட்டு எக்ஸை கண்டெயின் பண்ணிக்கிற மாதிரி ஏதோ ஒரு நீங்கள் ஓப்பன் செட் இப்படி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூன்னு ஏதோ ஒரு ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸ் எடுத்தீங்கன்னா, தென் we can find some another basis element. Basis or not basis element, some element from the collection script B less than the script B dash. ஸோ இந்த பிக்சரில் நம்மளுக்கு அப்படி போடல, இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். ஸோ செகண்ட் கவுண்டபிள் அப்போ எவ்வளோ கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு, அதான் முக்கியம். கவுண்டபிள் கலெக்ஷன் கிடைக்குமா, அன்கவுண்டபிள் கலெக்ஷன் கிடைக்குமா அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா நம்ம இந்த எக்ஸே வந்து கவுண்டபிள் இந்த மாதிரி எக்ஸே வந்து யூனியன் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி, யூனியன் ஆஃப் பின்னு எழுதுறோம். ஆனால் அந்த பி எங்கே வேரி ஆகுது, ஸ்கிரிப்ட் பியில் வேரி ஆகுது. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் பி யாருனாக்கா கவுண்டபிள் செட், கவுண்டபிள் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் வந்து நீங்கள் எக்ஸில் எடுத்தீங்கன்னாக்கா, அப்போ எக்ஸ் வந்து ஒரு பியில் இருக்கணும் அவசியம் கிடையாது, நிறைய எல்லா பிஎஸ்லையும் இருக்கலாம், இல்லைனா சம் கலெக்ஷன் ஆஃப், அதான் அப்படி சொன்னேன். இந்த எக்ஸ் வந்து எல்லா ஸ்கிரிப்ட் பியில் இருக்க மெம்பர்ஸ்குள்ளே இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட்ஸுக்குள்ளே அதில் இருக்க எல்லா செட்ஸுக்குள்ளே எந்த எக்ஸ் இருக்கலாம். ஸோ எனிவே இது வந்து கவுண்டபிள் செட்ன்றதால இந்த சப்செட் கவுண்டபிள் செட் தான் இருக்க போது. அப்போ we can find a countable collection such that is base at x. ஸோ அதனால் செகண்ட் கவுண்டபிள் இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள், இது ஆல்வேஸ் ட்ரூ. ஆனால் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் வந்து செகண்ட் கவுண்டபிளாக இருக்க முடியாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்ல போகிறோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் வந்து need not implies செகண்ட் கவுண்டபிள். ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் வந்து செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸாக இருக்காது, ஆனால் செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டபிலிட்டி need not implies does not imply second countability. அப்போ நம்ம அதுக்கு ஒரு டாபாலஜி ஸ்பேஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு எல்லா பாயிண்ட்டுக்கும் பேஸ் செட் கிடைக்குது, ஆனால் அதுக்கு கவுண்டபிள் பேசிஸ் கிடைக்குதுன்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ அது என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க போனாக்கா, if you take discrete topology, if you take x equal to r, the topology is r together with discrete topology, இந்த டாபாலஜி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கவுண்டபிள் பேஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிளாக இல்லைன்னு செக் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் கவுண்டபிள்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு கவுண்டபிள் பேஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸ் வந்து நான் எக்ஸில் எடுக்கிறேன், இங்கே எக்ஸ்ன்றது ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ அந்த கவுண்டபிள் ஸ்கிரிப்ட் பி என்ன எடுத்துனாக்கா, கலெக்ஷன் ஆஃப் சம் செட்ஸ் ஓப்பன் செட்ஸ் கண்டெய்னிங் எக்ஸ். இங்கே ஓப்பன் செட்ஸ் எல்லாமே சிங்கிள்டன்ஸ் ஆர் ஓப்பன், ஏன்னா பிகாஸ் டிஸ்கிரீட் டாபாலஜி. இப்போ நான் இந்த இது எடுக்கிறேன்னு வச்சுக்கிறேன், இது பேஸ் செட்டு எக்ஸ். இந்த கலெக்ஷன் இங்கே ஒரே ஒரு கலெக்ஷன் தான் இருக்குது, அந்த ஸ்கிரிப்ட் பிக்குள்ளே ஒரே ஒரு செட்ஸ் தான் இருக்குது. அது யாருன்னா சிங்கிள்டன் எக்ஸு. இது யாருனாக்கா பேஸ் செட் எக்ஸ். ஏன், பை த டெஃபினிஷன் இந்த கலெக்ஷன் அப்போ நம்ம பேஸ் செட் எக்ஸ் வரனாக்கா, இஃப் யூ டேக் எனி ஓப்பன் செட் எக்ஸில் எந்த ஒரு ஓப்பன் செட்டு எக்ஸை கண்டெயின் பண்ணி எடுத்தாலும் இந்த யூக்குள்ளே இந்த கலெக்ஷன் வந்து ஒரு எலமெண்ட் வரும், கரெக்டுங்களா? அப்போ இந்த கலெக்ஷன் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். அப்போ தேஃபோ எக்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ எக்ஸ் இங்கே இருக்குன்னா சிங்கிள்டன் எக்ஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் யூ. பிகாஸ் எக்ஸ் இங்கே இருக்குது, அதனால் சிங்கிள்டன் எக்ஸ் சப்செட் ஆஃப் யூ இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ். இப்போ இது யாருன்னா இந்த கேபிட்டல் பி, இங்கே இருக்கிறது ஒரே ஒரு எலமெண்ட் தான். அப்போ எந்த ஒரு ஓப்பன் செட் கொடுத்தாலும் அதுக்குள்ளே என்னால் இந்த கலெக்ஷன் வந்து ஒரு செட்ஸு சொல்ல முடியுது எக்ஸை கண்டெய்னர் இருக்கிற மாதிரி. தேர்ஃபோர் திஸ் கலெக்ஷன் இஸ் எ பேஸ் அட் எ பாயிண்ட் எக்ஸ். அப்போ நீங்கள் வேறு ஏதோ ஒய்ன்னு ஒரு எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக யார் பேஸ் செட் ஒய்னா அந்த ஸ்கிரிப்ட் பி டேஷ் யாருன்னு வச்சுக்கலாங்க, சிங்கிள்டன் ஒய். அகைன் இது பேஸ் செட் ஒய். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பேஸ் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த கலெக்ஷன் வந்து இப்போ இது எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு பேசிஸ் கிடைக்குமா, கவுண்டபிள் இப்போ செகண்ட் கவுண்டபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறதுக்கு இது கவுண்டபிள் பேஸே கிடைக்காதுன்னு சொல்லணும். நம்ம இந்த செட்டை தான் சொல்ல போகிறோம். இல்லை இப்போது நீங்கள் எந்த கலெக்ஷன் வேணால் எடுங்க, இந்த ஸ்கிரிப்ட் பிஏ பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் பேஸ் அட் எக்ஸு. அதேமாதிரி இப்போ இருக்க எல்லா பேஸையும் கலெக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும், அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப். இப்போ வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் டபுள் டேஷ்னு வச்சுக்கோங்க, ஏன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் சிங்கிள்டன் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இன் எக்ஸ். இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இது எவ்வளோ, இங்கே எக்ஸ்ன்றது யார், ஆறுன்றதுன்னு அன்கவுண்டபிள். இது வந்து பேசிஸ் ஆகிடும், பட் இட்ஸ் நாட் கவுண்டபிள். ஸோ அப்போ
ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் வந்து செகண்ட் கவுண்டபிளாக இருக்காதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஆர் வித் டிஸ்கிரீட் டோபாலஜி. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு கவுண்டபிள் பேஸ் கிடைக்கும், ஆனால் அந்த ஸ்பேஸுக்கு கவுண்டபிள் பேசிஸ் கிடைக்காது. ஓகே, அதான் வந்து இம்பார்ட்டன்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போமே, அண்டர்ஸ்டாண்ட் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக யூ கேன் டிஸ்கஸ் அனதர் எக்ஸாம்பிள். Suppose if you take lower limit topology கூட எடுத்துங்க. இப்போ ஸ்கிரிப்ட் பின்னு ஒன்று எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்னாக்கா கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல்ஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் 1/n ஓப்பன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், எண்ணை வந்து எண்ணில் வேரி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸின்னு வந்து ஆரில் எடுக்கிறேன், இல்லை எக்ஸ் ஆரில் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒவ்வொரு எக்ஸுக்கும் இப்போ நான் இந்த ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது வந்து லோயர் லிமிட் ஆஃப் பாலஜிலே கொடுத்துருங்க. இப்போ இந்த கலெக்ஷன் வந்து பேஸ் அட் எக்ஸா இல்லையா? ஒரு 1 நிமிஷம். ஓகே, 1 மினிட். ஓகே, ஸோ இப்போ இந்த கலெக்ஷனை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், பேஸ் அட் எக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ இது ஏன் பேஸ் அட் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு சின்னதாக ஒரு இது எடுத்துக்குமே லைன் கிராஃப் வரையும் இருக்குது. இப்போ இதுதான் வந்து ரியல் லைன் ஆர்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம ஒரு கலெக்ஷனை வந்து கவுண்டபிள் பேஸ்ன்னு சொல்ல போகிறோம். அப்போ என்ன கலெக்ஷன் இங்கே எடுக்கிறோன்னாக்கா, எக்ஸ் ஒரு எண்டு இது ஃபிக்ஸ்டு, எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ், இப்போ n = 1 போட்டிங்கனாக்கா எக்ஸ் ப்ளஸ் 1 மேக்ஸிமம் எக்ஸ் ப்ளஸ் 1 இதுதான் பெருசு. அப்புறம் n = 2 கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இருக்கிற பாயிண்ட் எக்ஸ் ப்ளஸ் 1/2 அப்படியே போகுது, எக்ஸ் ப்ளஸ் 1/3 எக்ஸ் ப்ளஸ் 1/4 அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கலெக்ஷன் தான் வந்து இதுக்குள்ளே இருக்க எல்லா செட்ஸும் தான் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் பி. இப்போ இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், பேஸ் செட் எக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். அப்படின்னா என்ன டெஃபினிஷன், இஃப் யூ டேக் எனி ஓப்பன் செட் யூ கண்டெய்னிங் எக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா ஆரில், ஸோ அப்போ ஆரில் கண்டெய்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒன்று இப்படி கூட எடுத்துங்களேன், ஏதோ ஒரு ஆரில் எக்ஸை கண்டெய்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் செட்டு, அது இப்படி கூட இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் லோயர் லிமிட் டோபாலஜினா ஒரு பக்கம் ஏதோ க்ளோஸ்டிங் ஏதோ ஒயின் ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஓப்பன் செட் இருக்கிறீங்க, அதுக்குள்ளே எக்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா ஐ கேன் ஃபைண்ட் சம் செட்ஸ் ஃப்ரம் ஹியர். அது யாருனாக்கா நீங்கள் எக்ஸை வந்து என் பாயிண்டை வச்சு நீங்கள் சின்னதாக இப்படி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதான் நம்மளுக்கு தேவையான பி இன்சைடு யூ. அந்த யூக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பி வேணும். அந்த பி யாருனாக்கா உங்களுக்கு எக்ஸ் வந்து யூவில் இருக்குன்னா அந்த எக்ஸை என் பாயிண்டாக வச்சுக்கி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ரேடியஸ் ஆர்னு கூட வச்சுங்க. ரேடியஸில் ஏதோ சம் பாயிண்ட் இந்த யூக்குள்ளே, இது யூன்றது ஏதோ சம் இசட்னு ஒரு பாயிண்ட்னா இசட் விட கம்மியாக ஒரு பாயிண்ட் இங்கே டபிள்யூன்னு வச்சுட்டு அந்த எக்ஸ் கமா டபிள்யூ இந்த செட்ஸு வச்சுன்னா கண்டிப்பாக அந்த யூக்குள்ளே இருக்கும். அப்போ எந்த ஒரு ஓப்பன் செட்டு எக்ஸை கண்டெய்ன் பண்ணி எடுத்தாலும் we can find some element from this collection. Therefore this collection is a base at x. ஸோ இந்த பேஸ் செட் எக்ஸில் இங்கே எவ்வளோ செட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே n தான் வேரி ஆகுது தவிர எக்ஸ் வேரி ஆகுது. அப்போ n வந்து நம்மளுக்கு கவுண்டபிள் செட் தெரியும். அப்போ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கவுண்டபிள் கலெக்ஷன், therefore இஸ் ஏ கவுண்டபிள் பேஸ் அட் எக்ஸ். அப்போ ஆர்பிட்ரியாக ஒரு எலமெண்ட் எடுத்தோம், அதுக்கு எல்லாத்துக்கும் கவுண்டபிள் பேஸ் கிடைக்குது அப்படின்றதால ஆர் இஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். ஓகே, இங்கே வந்து நீங்கள் யூஷுவல் டோபாலஜி எடுத்தாலும் பிரச்சனை, ஏன்னா இங்கே ஓப்பன் செட்ஸ் நீங்கள் இப்படி வேணால் எடுத்துக்கலாம். நான் இந்த கலெக்ஷன் ஆஃப் எடுக்கிறேன், இதுவும் ஓப்பன் செட், நீங்கள் யூஷுவல் டோபாலஜி கூட சரி லோயர் லிமிட் டோபாலஜி கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது வந்து கவுண்டபிள் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள்னு சொல்லியாச்சு. ஸோ சிமிலர் இது வந்து செகண்ட் கவுண்டபிள் இல்லைன்னு சொல்லணும். இது வந்து செகண்ட் கவுண்டபிளாக ஒரு எக்ஸுக்கு இது கிடைக்குது. இதே மாதிரி இதை வந்து நீங்கள் இதே செட்டு இதே கலெக்ஷன் வந்து கவுண்டபிள் பேசிஸாக வராது. ஓகேங்களா, ஃபார் இங்கே எக்ஸை நீங்கள் வேரி பண்ணிட்டு கூட இருங்க, அது ஒன்றும் பிரச்சனை. ஸோ திஸ் இஸ் நாட் ஏ கவுண்டபிள் பேஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் வந்து டி நாட் இம்ப்ளைஸ் செகண்ட் கவுண்டபிள், பட் செகண்ட் கவுண்டபிள் இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்போ எதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் இல்லை அப்படின்றதுக்கு நம்ம ஒரு இது எழுதிடுவோம்னா எதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் கிடையாது. இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், if you take real number with the topology is co-countable topology is not first countable. இது ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் கிடையாது. ஏன்னாக்கா சப்போஸ் இது ஃபர்ஸ்ட் கவுண்டபிள்னு வச்சுட்டிங்கன்னா அப்போ தேர் இஸ் ஏ கவுண்ட் பேஸ் அட் எவரி பாயிண்ட் கிடைக்கும் போது கடைசியாக உங்களுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஆர் வித்
co-countable is not first countable. Even if you take co-finite topology, RF இருக்குங்க, அதுவும் வந்து not first countable. So R with co-finite topology is not first countable. இதுவும் first countable கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ செப்பரபிள்னு ஒன்று படித்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள், செகண்ட் கவுண்டபிள், அப்புறம் செப்பரபிள். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் டஸ் நாட் இம்ப்ளை செகண்ட் கவுண்டபிள், பட் செகண்ட் கவுண்டபிள் இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். இப்போ செப்பரபிலிட்டி கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ செப்பரபிலிட்டி டஸ் நாட் இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு பாயிண்ட். ஸோ செப்பரபிலிட்டி, ஸோ செப்பரபிள் need not implies second countable. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் யூ டேக் ஆர் வித் யூஷுவல் லோயர் லிமிட் டோபாலஜி எடுத்துங்க. ஓகே, இப்போ இங்கே செப்பரபிள்னா என்ன டெஃபினிஷன்? இஸ் கவுண்டபிள் டென்ஸ் செட் கிடைக்கணும். நம்மளுக்கு கியூ வந்து கவுண்டபிள் செட், கியூ பார் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆர்னு வரும். ஸோ அதனால் இந்த கியூ தான் நம்மளுக்கு தேவையான கவுண்டபிள் டென்ஸ் செட். ஸோ அப்போ ஆரில் வந்து கவுண்டபிள் டென்ஸ் செட் கிடைக்கும். therefore it is separable. இது வந்து செப்பரபிள் ஸ்பேஸ். ஏன்னா அது ஆரில் ஒரு கவுண்டபிள் டென்ஸ் செட் கிடைக்கணும். அது யாருனாக்கா கியூ. ஓகே, இது வந்து செகண்ட் கவுண்டபிலிட்டி கிடையாது. அப்போ இது செகண்ட் கவுண்டபிலிட்டி கிடையாதுன்னா நம்ம என்ன சொல்லணும்? இதுக்கு கவுண்டபிள் பேசிஸ் கிடைக்காதுன்னு சொல்லணும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு த லோயர் லிமிட் டோபாலஜி. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே தான். என்னது? இந்த கலெக்ஷன் எடுக்குங்கள, இந்த கலெக்ஷன் எக்ஸ் காமா எக்ஸ் ப்ளஸ் 1/n, இந்த கலெக்ஷன்ஸில் இதுதான் ஸ்கிரிப்ட் டிஃபினிஷன்ல, இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஸோ அப்போ ஆர் வித் லோயர் லிமிட் டோபாலஜி செப்பரபிள் பட் நாட் செகண்ட் கவுண்டபிள். அப்போ செகண்ட் கவுண்டபிள், அப்போ செப்பரபிள் டஸ் நாட் இம்ப்ளை செகண்ட் கவுண்டபிள். ஓகே, அப்போ நம்ம செப்பரபிள் கூட என்ன கண்டிஷனை ஆட் பண்ணால் நம்மளுக்கு செகண்ட் கவுண்டபிலிட்டி வரும் அப்படின்றத பார்க்கணும். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து செப்பரபிள் கூட என்ன கண்டிஷன் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது. தட் இஸ் அந்த டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து மெட்ரைசபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எவரி செப்பரபிள் ஸ்பேஸ் இஸ் செகண்ட் கவுண்டபிள். ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட் தியரம். செப்பரபிள் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் second countable. Okay sir, any doubt? Sir, Q is the second category of second countable, first category first countable into same sir. சொல்லுங்க சார், புரியல. First category second category அப்படின்றதும் கவுண்ட் first countable second countable சொன்னீங்க. ஆமா, first countable second countable. ஆமா, அது first category second category ன்னு சொல்லலாமா சார்? கேட்டகரிலாம் சொல்ல, ஏன்னா அது கேட்டகரி, அது வந்து அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரி, கேட்டகரின்ற வேர்ட் क्वेश्चन சார் Q இஸ் செகண்ட் கேட்டகரி இல்ல அது அப்படினு கேக்குறாங்க. Q செகண்ட் கேட்டகரி சொல்லிருக்காங்களா? ஆக்சுவலி அது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரின்னு ஒரு இது இருக்குனா. ஓகே 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 சார், டாபாலஜில வருது அப்படி இல்ல சார், அது வரல. எனக்கு மெட்ரிக் ஆமாண்ணா எப்படின்னா ஒரு ஓபன் செட் கொடுத்தா அது கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ் செட் எழுத முடிஞ்சுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு. அது வந்து ஜி டெல்டா செட், எஃப் சிக்மா செட்னு அப்படி இருக்கும். அது கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் செட்ஸ் வந்து அந்த மாதிரி, அது வந்து ஜி டெல்டா செட். அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி சொல்லுவாங்க. அது வந்து நம்ம மெஷர் தியரியில தான் அந்த செட்ஸ் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். இங்கேயும் யூஸ் ஆகும், பட் மெஷர் தியரியில தான் அந்த செட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதேதான். நாம வந்து இங்க வந்து ஜஸ்ட் கவுண்டபிலிட்டி, ஃபர்ஸ்ட் கவுண்டபிள், செகண்ட் கவுண்டபிள், செப்பரபிள் ஸ்பேஸ், இந்த மூணு தான். ஓகே ஓகே. இப்போ வந்து செப்பரபிள் ஸ்பேஸ் வந்து நீ நாட் செகண்ட் கவுண்டபிள். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர் வித் லோயர் லிமிட் டோபாலஜி. இங்க வந்து கவுண்டபிள் டென்சிட்டி யாருனாக்கா Q. therefore கவுண்டபிள் டென்சிட்டி கிடைக்குது, அதனால செப்பரபிள். பட் திஸ் இஸ் நாட் செகண்ட் கவுண்டபிள். அப்போ செகண்ட் கவுண்டபிள்னா இல்லைன்னு சொல்றது நம்ம என்ன சொல்லணும்? இதுக்கு கவுண்டபிள் பேஸே கிடைக்காதுன்னு சொல்லணும். ஸோ இப்போ அதே எக்ஸாம்பிள் இதே எடுத்தீங்கன்னாக்கா இது வந்து பேஸாக இருக்கும். ஆனால் பட் திஸ் நாட், இங்கே எக்ஸ் எல்லாத்தையும் வேரி பண்ணுறீங்க. ஓகே, எக்ஸ் வேரி பண்ண கிடைக்கிறது எல்லாமே. எக்ஸ் வந்து ஆரில் வேரி பண்ணும்போது உங்களுக்கு அன்கவுண்டபிள் பேஸ் தான் கிடைக்குமே தவிர கவுண்டபிள் பேஸ் கிடைக்காது ஆர் வித் லோயர் லிமிட் டோபாலஜி. அதனால இது வந்து செகண்ட் கவுண்டபிள் கிடையாது. அப்போ என்ன கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணால் செப்பரபிள் வந்து செகண்ட் கவுண்டபிளாக வரும் அப்படின்றத நெக்ஸ்ட் தியரம். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கும்.
இல்லைன்னா மெட்ரைசபிள் ஸ்பேஸ். மெட்ரிக் ஸ்பேஸ்னா அதில் வந்து ஏதோ ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடிஞ்சுன்னா. ஸோ அப்போ எவரி செப்பரபிள் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் செகண்ட் கவுண்டபிள். Every metric space is second countable. ஓகே, இது வந்து ப்ரூஃப். அப்போ கொஸ்டின் கேட்கலாம், போது மெட்ரிக் ஸ்பேஸ்லாம் ஃபர்ஸ்ட் கவுண்டபிளா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். மெட்ரிக் ஸ்பேஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். ஏன் அப்படின்றத பார்ப்போம். இந்த தியரம் வந்து என்ன சொல்லுது, இதை அச்சீவ் பண்ணிக்க. நான் ப்ரூஃப் பண்ண போகிறதுல சிம்பிள் ப்ரூஃப் தான். ஸோ ஒரு செப்பரபிள் ஸ்பேஸ் வித் மெட்ரிக் இருந்ததுன்னா there should be countable base கிடைக்கும். தட் இஸ் therefore it is second countable. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா, மெட்ரிக் ஸ்பேஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்ததுனாக்கா பிகாஸ் ஆஃப் மெட்ரிக் ஸ்பேஸ்னா இம்ப்ளைஸ் ஷுட் பி ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு கவுண்டபிள் பேஸ் கிடைக்கும். சப்போஸ் எக்ஸ் காமா டி இஸ் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்க, இதை நான் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் சொல்லுவோம். அப்போனா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கவுண்டபிள் பேஸ் கிடைக்கும்னு சொல்லுவோம். சப்போஸ் வி டேக் ஆர்பிட்ரரி பாயிண்ட் எக்ஸ் இன் த கேபிட்டல் எக்ஸ். நான் இப்போ என்ன கலெக்ஷன் இருக்குன்னா, இந்த எப்சிலான் பாலுக்குள்ள இங்கே எப்சிலான் இருக்குல்ல 1/n பால்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஆல் பால்ஸ், சென்டர் எட்டு எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ரேடியஸ் மட்டும் நான் வேரி பண்ணிகிட்டே இருக்கேன் நேச்சுரல் நம்பர்ஸில். ஸோ இந்த கலெக்ஷன் வந்து என்னுடைய ஸ்கிரிப்ட் பின்னு வச்சுக்கேன். இது வந்து கண்டிப்பாக வந்து பேஸாக இருக்கும். ஏன்னாக்கா இது மெட்ரிக் ஸ்பேஸில் ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸை சென்டராக வச்சு ரேடியஸ் வந்து 1/n நிறைய என்னென்ன ஓப்பன் செட்ஸ் இருக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் n = 1 போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், இதான் 1னா இது ஒரு B1. அப்புறம் 1/2 ரேடியஸ் போட்டிங்கனாக்கா அது உள்ள எப்படி வரும், 1/3 போட்டிங்கனாக்கா ரேடியஸ் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஓப்பன் செட்ஸ் தான் இந்த ஸ்கிரிப்ட். இதை நம்ம பேஸ் செட் எக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், இப்போ டேக் எனி ஓப்பன் செட் கண்டெய்ன் எக்ஸ். எக்ஸை கண்டெய்ன் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு ஓப்பன் செட் நீங்கள் எடுத்தாலும், சப்போஸ் வி ஹேவ் சம் ஓப்பன் செட் யூன்னு வச்சுங்களேன், யூன்னு ஏதோ ஒரு ஓப்பன் செட் வந்து இங்கே பெருசாக கூட இருக்கலாம், இல்லை சின்னதாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் செட் யூன்னு கொடுத்தா அதுக்குள்ளே வந்து நம்மளால் இந்த எக்ஸுக்கும் இந்த இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்து அது ஒன்றை விட அதிகமாச்சுன்னா நீங்கள் சின்னதாக நம்மளால் ஒரு பேஸ் எலமெண்ட் இந்த ஸ்கிரிப்ட் பிலேருந்து ஒரு கேபிட்டல் பி அதுக்குள்ளே கண்டுபிடிக்கும். இஃப் யூ டேக் எனி ஓப்பன் செட் கண்டெய்ன் எக்ஸ், வி கேன் ஃபைண்ட் one element, at least one element from this collection such that B contain X. இது ஆல்வேஸ் நடக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு எக்ஸுக்கும் இது கவுண்டபிள் தான். ஏன்னா இங்கே எக்ஸ் ஃபிக்ஸ்டு, சென்டர் ஃபிக்ஸ்டு, ரேடியஸ் மட்டும் தான் வேரி ஆகுது 1/n. n வந்து n-ல வேரி ஆகுது. ஸோ n இஸ் ஏ கவுண்டபிள் செட். அப்போ இங்கே அந்த கலெக்ஷனில் எவ்வளோ செட்ஸ் இருக்குன்னா கவுண்டபிள் நம்பர் ஆஃப் செட்ஸ் தான் இருக்கும். therefore இஸ் ஏ கவுண்டபிள் பேஸ். அப்போ ஒவ்வொரு எக்ஸுக்கும் நம்மளுக்கு கவுண்டபிள் கிடைக்குது. நம்ம ஆர்பிட்ரியாக தான் எலமெண்ட் எடுத்தோம். therefore every element has a countable base. therefore is a first countable. So every metric space is a first countable. இது நான் வச்சுங்க. இப்போ மெட்ரிக் ஸ்பேஸ்லாம் வந்து செப்பரபிளாக இருக்குமா, மெட்ரிக் ஸ்பேஸ்லாம் செகண்ட் கவுண்டபிளாக இருக்கும்னா இருக்காது. ஸோ அப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் நீட் நாட் இம்ப்ளைஸ் செப்பரபிள், நீட் நாட் இம்ப்ளைஸ் செகண்ட் கவுண்டபிள். ஆனால் மெட்ரிக்ஸ் இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் டஸ் நாட் இம்ப்ளைஸ் செப்பரபிள், செப்பரபிளாகவும் இருக்காது, செகண்ட் கவுண்டபிளாகவும் இருக்காது. ஓகே, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இஃப் யூ டேக் ஆர் வித் டிஸ்கிரீட் டோபாலஜி. ஆர் வித் டிஸ்கிரீட் டோபாலஜி இங்கே என்ன மெட்ரிக் இருக்குனாக்கா டிஸ்கிரீட் மெட்ரிக் இருக்குது. என்ன மெட்ரிக் இங்கே டிஃபைன் பண்ணணும், டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் ஈக்குவல் டு 1 எப்போனாக்கா இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். இந்த மெட்ரிக் நம்ம டிஃபைன் பண்ணி இந்த மெட்ரிக்கு வந்து இன்டியூஸ் பண்ணுற டோபாலஜி தான் இந்த டிஸ்கிரீட் டோபாலஜி நம்ம பார்த்தோம். 0 இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகே, அப்போ மெட்ரிக் ஸ்பேஸில் நம்மளுக்கு டோபாலஜி இருக்கும். இந்த டிஸ்கிரீட் டோபாலஜி கொடுக்குறாங்கன்னா அப்போ இது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். இது வந்து செப்பரபிள் கிடையாது. ஏன்னாக்கா இங்கே ஓப்பன் செட்ஸ்லாம் செப்பரபிள்னா கவுண்டபிள் டென்ஸ் செட் இருக்கணும். ஸோ இங்கே வந்து கவுண்டபிள் டென்ஸ் செட் இருக்காது. ஸோ பட் அண்டு என்ன சொல்லணும், இது செகண்ட் கவுண்டபிள் இல்லைன்னு சொல்லணும். இது செகண்ட் கவுண்டபிள் இல்லைன்னா அகைன் நீங்கள் கவுண்டபிள் பேசிஸ் கிடைக்காது. ஆரை கவர் பண்ணுற மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்கிரீட் டோபாலஜி. இந்த ஓப்பன் செட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்லலாம், ஏன் கியூ வந்து கவுண்டபிள் தானே, அங்கே வந்து கியூ பார் ஈக்குவல் டு ஆர்னு வந்துச்சு, இங்கே வராதுன்னா இங்கே வராது, ஏன் வராது அப்படின்னு பார்ப்போமே. சப்போஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு நீங்கள் கியூ பார் ஈக்குவல் டு ஆர்னு வச்சுன்னா என்ன அர்த்தம், ஆருடைய எல்லா பாயிண்ட்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸும் கியூவில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ லிமிட் பாயிண்ட்னா என்ன, சப்போஸ் இப்போ ஒரு பாயிண்ட் எக்ஸ் வந்து கியூ க்ளோஸில் இருக்குன்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு ஓப்பன் செட்டு எடுத்தாலும் எக்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி
அந்த யூக்கும் இன்டர்செக்ஷன் கியூக்கும் நம்மளுக்கு என்ன வரணும், நான் எம்டி வரணும். அட்லீஸ்ட் எக்ஸை தவிர்த்து வேறு எலமெண்ட் இருக்கும். இஃப் யூ டேக் எனி ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸ், ஓகே, ஒரு பாயிண்ட் என்ன வந்து எக்ஸ் க்ளோஸில் இருக்குன்னா, இப்போ சப்போஸ் இந்த எக்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு இரேஷன் நம்பர் சேர்த்துக்கலாம், பையன் ஒரு இரேஷன் நம்பர், அது எங்கே இருக்குமான்னு பார்க்கும். அப்போ பையை கண்டெயின் பண்ணிக்கிற எந்த ஒரு ஓப்பன் செட்டு கூட யூ இன்டர்செக்ட் பண்ணும்போது எம்டி வருமா நான் எம்டி வருமானு வராது. ஏன்னா இப்போ டேக் சிங்கிள்டன் பை, இது ஓப்பன் செட். ஏன்னாக்கா நம்ம எடுத்துக்கிறது வந்து டிஸ்கிரிட் டோபாலஜி. டிஸ்கிரிட் டோபாலஜி எவரி சிங்கிள்டன் இஸ் ஓப்பன். அப்போ நம்மளுடைய ஓப்பன் செட் யூ ஈக்குவல் டு இந்த சிங்கிள்டன் பை எடுத்தீங்கன்னா இது ஓப்பன் செட் கண்டெய்னிங் பை. ஆனால் இந்த யூக்கும் இன்டர்செக்ஷன் கியூக்கும் நீங்கள் எடுக்கும்போது எம்டி வந்துடுது. அப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த க்ளோஷரில் இருக்காது, கியூ க்ளோஷரில் இருக்காது. அதனால் கியூ வந்து இஸ் நாட் டென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்கிரிட் டோபாலஜி. அப்போ எங்கே அது டென்ஸாக இருக்குனாக்கா, ஒன்று லோயர் லிமிட் டோபாலஜியில் டென்ஸாக இருக்கும், யூஷுவல் டோபாலஜியில் டென்ஸாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஈக்குவலண்ட்டாகவே இருக்கும் கிட்டத்தட்ட, யூஷுவல் டோபாலஜி இந்த லோயர் லிமிட் டோபாலஜி. ஆனால் டிஸ்கிரிட் டோபாலஜியில் வந்து கவுண்டபிள் டென்ஸ் செட்டே கிடைக்காது. இந்த கியூ வந்து அங்கே டென்ஸாக இருந்தது வித் ரெஸ்பெக்ட் யூஷுவல் டோபாலஜி, ஆனால் இங்கே டென்ஸி கிடையாது. ஏன்னா டென்ஸோட டெஃபினிஷன் அந்த லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த செட்டுக்குள்ள ஈக்குவல் டு ஆர் இருக்கும். பட் இப்போ டேக் த இரேஷன் நம்பர்ஸ், இப்போ கன்சிடர் சிங்கிள்டன் பை, இது ஓப்பன் செட், ஏன்னா டிஸ்கிரிட் டோபாலஜி. ஸோ அதனால் இதுக்கு வந்து கவுண்டபிள் டென்சிட்டி கிடைக்காது. சிமிலர்லி யூ கேன் ப்ரூவ் இது வந்து கவுண்டபிள் பேசிஸும் கிடைக்காது இந்த ஆர் வித் டிஸ்கிரிட் டோபாலஜி. அப்போ மெட்ரிக் ஸ்பேஸ்லாம் வந்து நீ நாட் இம்ப்ளைட் செப்பரபிள், நீ நாட் நெய்தர் இந்த ஆர் வித் டிஸ்கிரிட் டோபாலஜி இஸ் நெய்தர் செப்பரபிள் நாட் செகண்ட் கவுண்டபிள். ஓகேங்களா? அப்போது ஆனால் மெட்ரிக் ஸ்பேஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கவுண்டபிள், அதுக்கு கவுண்டபிள் பேஸ் அட் ஈச் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து செப்பரபிளுக்கும் ஃபர்ஸ்ட் கவுண்டபிளுக்கும் அதுக்கும் பார்க்கணும். செப்பரபிள்லாம் ஃபர்ஸ்ட் கவுண்டபிளாக இருக்குமா? ஸோ எல்லா காம்பினேஷனும் நம்ம செக் பண்ணணும். இப்போ மூணு டெஃபினேஷன் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் கவுண்டபிள், செகண்ட் கவுண்டபிள், செப்பரபிள். இந்த மூணுத்துக்குள்ளே எது இம்ப்ளைஸ் எது இம்ப்ளைஸ் எதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னாக்கா, செப்பரபிள் வந்து நீ நாட் இம்ப்ளைட் செகண்ட் கவுண்டபிள், செப்பரபிள் நீ நாட் இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். சரி, ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் இது. அப்போ செப்பரபிள் ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டபிளாக இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோமா. எக்ஸாம்பிள் வந்து இப்போ டேக் ஆர் வித் கோஃபைனைட் டோபாலஜி, இது வந்து செப்பரபிளாக இருக்கும். இங்கே யார் கவுண்டபிலிட்டி செட்னா, இப்போ டேக் எனி இன்ஃபைனைட் செட், இப்போ ஏன்னு ஒரு சப்செட் ஆஃப் ஆரில் இருக்கிறீங்க, இந்த ஏ வந்து இன்ஃபைனைட் செட், எனி இன்ஃபைனைட் செட் எடுத்தாலும் சரி இந்த ஏ வந்து டென்ஸ் செட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா டென்ஸ் செட்னா நம்ம என்ன சொன்னோம், அதனுடைய க்ளோஷர் வந்து ஈக்குவல் டு ஆராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னு கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏ வந்து சப்செட் ஆஃப் ஆர், ஏ க்ளோஷரும் சப்செட் ஆஃப் ஆர் தான். இது வந்து ட்ரிவியல். நம்ம இது ஈக்குவல் இதுன்னு சொல்கிறதுக்கு இந்த ரிவர்ஸ் கண்டெய்ன்மெண்ட் தான் சொல்லணும். தட் இஸ் வாட் வி ஹேவ் டு ஷோ, ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ க்ளோஷர்னு சொல்லணும். தட் மீன்ஸ் வாட், ஆரில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது வந்து க்ளோஷர் ஆஃப் ஏக்குள்ளே இருக்கும். சப்போஸ் இஃப் யூ டேக் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், ஆர் பற்றி ஒரு எலமெண்ட்டு எக்ஸ் வந்து ஆரில் எடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்போது இந்த எக்ஸ் வந்து ஏ க்ளோஷரில் இருக்குன்னு சொல்லணும். ஸோ டு ப்ரூவ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷர், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷர் இருக்குன்னா என்ன சொல்லணும், இஃப் யூ டேக் எனி ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸ் இன்டர்செக்ட் வித் ஏ இஸ் நான் எம்டி அப்படின்னு சொல்லணும். ஸோ இஃப் யூ டேக் எனி ஓப்பன் செட், இப்போ இங்கே இருக்கிற ஓப்பன் செட்லாம் பார்த்தீங்கன்னா யாருனாக்கா அதோட காம்ப்ளிமெண்ட் ஃபைனிட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஏதோ ஒரு ஓப்பன் செட் யூன்னு எடுக்கணும்னு வச்சுக்கேன், யூன்னு எடுக்கணும். அப்போ இந்த யூன்ற ஓப்பன் செட் எப்படி இருக்கும், ஆர் டிஃப்ரெண்ட் சம் ஃபைனிட் செட்டாக தான் இருக்க போகுது. அந்த ஃபைனிட் செட்டை மேபி சம் பாயிண்ட்ஸ் சம் ரிமூவ் பண்ண செட்டாக தான், ஆர் வந்து சம் ஃபைனிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. கரெக்ட் இல்லை? ஏன்னா எல்லா ஓப்பன் செட்டும் அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம என்ன கண்டிஷன், எனி ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி நம்ம எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் இந்த யூக்கும் இந்த ஏக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் பண்ணிங்கன்னா நான் எப்படி கம்மியாக போகிறோம். ஏன்னா யூ இன்டர்செக்ஷன் ஏ, எனக்கு ஏ என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஃபைனைட் செட்னு சொல்லியிருக்காங்க. இதே ஏ வந்து ஃபைனைட் செட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஏவே இது ஏவை ரிமூவ் பண்ணினா எம்டி ஆகிடும். அதனால தான் ஏ வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் தென் இந்த இன்டர்செக்ஷன் கண்டிப்பாக நான் எம்டியாக தான் ஆகும். ஏன்னா இங்கே இன்ஃபைனைட் மெனி நம்பர்ஸ் இருக்குது, இங்கே யூவில் என்ன இல்லை, ஒன்லி இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் யூவில் இல்லை, x1 to xn மட்டும்தான் யூவில் இல்லை, எல்லா எலமெண்ட்ஸ் இருக்குது. ஏ ஒரு இன்ஃபைனைட் செட், அப்போ கண்டிப்பாக காமனாக வந்து இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது கண்டிப்பாக நான் எம்டி வருது. அப்போ ஆர்பிட்டே ஒரு பாயிண்ட் எக்ஸ் வந்து ஆரில் எடுத்தோம், கண்டிப்பாக தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு த க்ளோஷர் ஆஃப் ஏ, therefore a closure equal to r, therefore a is a dense set. ஓகே, இப்போ அப்போ எந்த ஒரு இன்ஃபைனைட் செட் எடுத்தாலும் அது வந்து டென்ஸ் செட்டு. அப்போ இன் பர்டிகுலர் கியூவும் எடுத்துங்க, கியூவும் ஒரு இன்ஃபைனைட் செட்டு நம்மளுக்கு தெரியும், அது கவுண்டபிள் செட்டு தெரியும்.
ஸோ அப்போ இது இன்ஃபைனைட் செட் இருந்தாலும் இது கவுண்டபிள் செட் இருந்தாலும் நம்மளுக்கு q bar equal to rன்னு தெரியும். ஏன்னா q is a infinite set. Not only q, if you take natural number, இதுவும் வந்து டென்ஸ் செட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டோபாலஜி, கோஃபைனைட் டோபாலஜி. If you take integers, if you take irrational numbers, or if you take any closed interval a comma b, இது எல்லாமே இன்ஃபைனைட் செட். இது எல்லாமே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ் a கவுண்டபிள் செட், சாரி டென்ஸ் செட். ஆனால் கவுண்டபிள் கிடைக்கணும். அப்போ நம்மளுக்கு கவுண்டபிள் டென்ஸ் செட் கிடைக்குன்னா ஒன்று நீங்கள் இசட் எடுத்துக்கலாம், இல்லைனா என் எடுத்துக்கலாம், இல்லைனா கியூ எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நிறைய கவுண்டபிள் டென்ஸ் செட் கிடைக்குது. அதனால் ஆர் வித் ஃபைனைட் டோபாலஜி, கோஃபைனைட் டோபாலஜி இஸ் எ செப்பரபிள் ஸ்பேஸ். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிள் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு கவுண்டபிள் கிடையாதுன்னு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னாக்கா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கவுண்டபிள் பேஸ் கிடைக்கணும். அப்படி கிடைச்சுன்னா ஈச் பாயிண்ட்டுக்கு கவுண்டபிள் பேஸ் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா அது ஃபஸ்ட்டு கவுண்டபிள் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைக்கல, கவுண்டபிள் பேஸ் கிடைக்கல அப்படின்னா அது ஃபஸ்ட்டு கவுண்டபிளாக வராது. ஸோ இங்கே பேஸ்னாலே எல்லாமே இருக்கிறது ஓப்பன் செட்ஸ் தான். இப்போ ஓப்பன் செட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்னா ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபைனைட் செட்ஸாக தான் இருக்க போகுது. நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் இது வந்து இதுக்கு வந்து கவுண்டபிள் பேஸ் கிடைக்காது அப்படின்றது. ஏன்னா அது இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும், ஈஸியாக நீங்கள் ஐடியா மட்டும் ஓப்பன் செட்ஸ்லாம் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்போ ஏதோ ஒரு எக்ஸ்ன்னு எடுக்கிறீங்க, எக்ஸ் ஒரு ஆர்பிட்ரியாக ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, எக்ஸ்ன்னு ஆரில் எடுக்க போகிறீங்க. இதுக்கு கவுண்டபிள் பேஸ் கிடைக்கும்னு சொல்லணும். ஆர்பிட்ரியாக ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுக்கு கவுண்டபிள் பேஸ் கிடைச்சா இட் ஷுட் பி ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். இப்போ ஏதோ கலெக்ஷன் ஸ்கிரிப்ட் பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிறது எல்லாமே ஓப்பன் செட்ஸ். ஆனால் இங்கே என்ன இதில் இருக்கேன், கோஃபைனைட்டில் இருக்கேன். அப்போ இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த யூன்றது எப்படி இருக்குனாக்கா ஆர் டிஃபரன்ஸ் சம் ஃபைனைட் செட், ஆர் மைனஸ் ஏ, வேறு ஏ இஸ் ஏ ஃபைனைட் செட், அப்படி தான் இருக்க போகுது. நம்ம இன்னும் டீட்டெயிலாக எழுதிக்கும். ஸோ இப்போது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் தான் எடுக்க போகிறோம். அந்த ஓப்பன் செட்ஸ் எப்படி இருக்குனாக்கா ஆர் டிஃபரன்ஸ் ஒரு ஃபைனைட் செட், வேறு ஏ இஸ் ஏ ஃபைனைட் செட். ஆக்சுவலாக இது என்னன்னாக்கா இன்னும் சொல்ல போனால் இதான் டவ்வே தான், எக்ஸப்ட் இந்த யூ ஹேவ் டு இன்க்ளூட் த எம்டி செட். ஓகே, இப்போது இது வந்து சம் கலெக்ஷன் வச்சுங்க, இதுலேருந்து சம் கலெக்ஷனை கூட எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயும் எக்ஸ் இருக்கு. இப்போ இஃப் யூ டேக் எனி ஓப்பன் செட் யூ கண்டெய்னிங் எக்ஸ், எக்ஸை கண்டெய்ன் மாதிரி எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் இந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே நம்மளால் ஒரு பேஸ் எலமெண்ட், நாட் பேஸ் எலமெண்ட், இந்த கலெக்ஷன் வந்து ஒரு பி கண்டுபிடிக்கணும், அந்த எக்ஸும் வந்து இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி. அப்படி முடியுமா? அப்போ அந்த மாதிரி எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா கவுண்டபிள் கலெக்ஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தான் கொஸ்டின். ஸோ அது கிடைக்குமா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து கவுண்டபிள் கலெக்ஷன்ஸ் கிடைக்காது. சப்போஸ் இப்போ இல்லைனா இன்னும் நீங்கள் கிராஃப் மாதிரி கூட வரைஞ்சிங்கன்னா இதான் ஆறு, அதில் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எக்ஸுன்னு. இப்போ இந்த எக்ஸுக்கு ஒரு கலெக்ஷனை வந்து நான் கவுண்டபிள் பேஸ்ன்னு சொல்ல போகிறேன். அப்போ இந்த எக்ஸை கண்டெய்ன் பண்ணி இருக்கிற மாதிரி நான் சம் கலெக்ஷன் சொல்ல போகிறேன். அந்த கலெக்ஷனை தான் வந்து நான் கவுண்டபிள் பேஸ்ன்னு சொல்ல போகிறேன். ஆனால் இந்த ஓப்பன் செட்ஸ் எல்லாமே எப்படின்னா ஆர் டிஃபரன்ஸ் ஃபைனைட் செட்டாக இருக்குது. அப்போ நான் எங்கள் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ண போகிறேன். அது ஏதாவது ஒன்று A1, A2, அது எங்கே ஒன்றா இருக்கலாம், A3, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி மீதி இருக்க எல்லா போர்ஷன்ஸ் இருக்கணும், ஆனால் எக்ஸும் இருக்கணும். இது ஒன் ஆஃப் த செட்ஸ். அதேமாதிரி வேறு ஏதோ ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் B1, B2 ஏதோ ரிமூவ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா இங்கே கூட நீங்கள் B4 இதெல்லாம் ரிமூவ் ஒரு பாயிண்ட் ரிமூவ் பண்ணுங்க, ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்து என்னது ஓப்பன் செட்ஸ். இந்த ஸ்கிரிப்ட் பி எல்லா ஓப்பன் செட் அப்படி தான் இருக்க போகுது. இப்போ சப்போஸ் நீங்கள் எக்ஸை கண்டெய்ன் பண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அகைன் ஓப்பன் செட்னும் போது அகைன் அங்கேயும் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்க போகுது. ஸோ அந்த ஃபைனைட் பாயிண்ட்ஸ் யாருன்னு இருக்குதுன்னா நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்கன்னா இப்போது இந்த பியில் இருக்கிற பிஸ்லாம் அப்படி தானே இருக்க போகுது. ஸோ கேபிட்டல் பி வந்து ஆரில் அந்த கலெக்ஷன் எடுக்கிறீங்கன்னா ஆர் டிஃபரன்ஸ் சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் A1, A2 எக்ஸெட்ரா AN இருக்க போகுது. இப்போ அதை வந்து வேறு ஒரு B1 இல்லை B டேஷ்னு எடுத்தீங்கன்னாக்கா அது ஆர் டிஃபரன்ஸ் சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ அந்த பியில் இருக்க ஒவ்வொன்றுக்கும் ஆர் டிஃபரன்ஸ் சம் ஃபைனைட் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த ஃபைனைட் பாயிண்ட்ஸ்னு எடுக்கிறீங்க. அப்போ இது எங்கள் எக்கள் கிடைக்குது கவுண்டபிள். சப்போஸ் கவுண்டபிள்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏன்னா ஈச் எக்ஸு கவுண்டபிள் பேஸ் கிடைக்கணும். ஓகேங்களா? அப்போ சப்போஸ் இந்த கலெக்ஷன் ஆஃப் இந்த ஸ்கிரிப்ட் பிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே கவுண்டபிள் நம்பர் ஆஃப் செட்ஸ்னா அப்போ எங்கே எவ்வளோ ஃபைனைட் செட் நம்மளுக்கு கிடைக்குனாக்கா ரிமூவ் பண்ணது கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஃபைனைட் செட். அது எல்லாத்தையும் யூனியன் பண்ணுறீங்க. இப்போ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். நம்மளுக்கு இன்னும் எடுத்தீங்கன்னா ஃபைனைட் செட், இன்னும் சொல்ல போனால் ஃபைனைட் செட் அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த ஃபைனைட் செட்லாம் இந்த யூ நீங்கள் எடுக்க போகிற யூன்றதுல ஆர் டிஃபரன்ஸ். ஓகே, அந்த ஃபைனைட் செட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன்.
எங்கே இந்த இந்த A1 இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், இந்த BIஸ்லாம் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஃபைனைட் செட்லாம் நான் வந்து இது பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக எக்ஸ் இருக்கும். ஏன்னா எக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எல்லாத்துலையும் இருக்க எக்ஸ் இருக்குது. ஆனால் பிஐஸ் எதுவுமே இங்கே இருக்காது. ஏன்னா நான் பிஐஸ் தான் இங்கே ரிமூவ் பண்ணிட்டேனே. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிளாக வராது. ஸோ யூ கேன் ப்ரூவ் தட். ஸோ அதனால் வந்து செப்பரபிள் ஸ்பேஸ் நீட் நாட் இம்ப்ளைட் ஃபஸ்ட்டு கவுண்டபிள். அப்போ ஃபஸ்ட்டு கவுண்டபிள் கான்வர்ஸ் கேட்குறேன். ஃபஸ்ட்டு கவுண்டபிள் வந்து செப்பரபிளாக இருக்கும்னா அதுவும் இருக்காது. அப்போ இது ரெண்டு கம்பேரே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கொஸ்டின் வந்து செப்பரபிள் வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிள் வந்து செப்பரபிளாக இருக்குமா? ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸ் வந்து செப்பரபிள் ஸ்பேஸாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு என்ன நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆரில் வந்து டிஸ்கிரீட் டோபாலஜி எடுத்துக்கணும். இது வந்து கவுண்டபிள், ஃபஸ்ட் கவுண்டபிள். ஏன் இது ஃபஸ்ட் கவுண்டபிள் அப்படின்னா இப்போ தான் அந்த கலெக்ஷன் சொல்ல வரும். எந்த ஒரு எக்ஸ் வந்து ஆரில் கொடுத்தாலும் இதுக்கு கவுண்டபிள் பேஸ் கிடைக்கணும். அந்த கவுண்டபிள் யாருனாக்கா அந்த ஸ்கிரிப்ட் பின்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் பி ஆஃப், ஏன்னா இங்கே இது வந்து டோபாலஜி வந்து இங்கே மெட்ரைசபிள் இது. அதனால் பி ஆஃப் எக்ஸ் காமா 1/n இருக்குங்க. வேறு n இன் n. எக்ஸ் ஃபிக்ஸுடுங்க. இந்த பாலில் வந்து சென்டர் ஃபிக்ஸடு, ரேடியஸ் வந்து வேரி பண்ணீங்க. அப்போ கண்டிப்பாக எல்லாமே வந்து எக்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும் எல்லா பால்ஸ்லையும். அது இல்லாமல் இது கவுண்டபிள் கலெக்ஷன். தேர்ஃபோர் ஃபார் ஈச் எக்ஸுக்கு நம்மளுக்கு கவுண்டபிள் பேஸ் கிடைக்குது. அதனால் இது வந்து ஃபஸ்ட் கவுண்டபிள். ஆருக்கு டிஸ்கிரீட் டோபாலஜி ஃபஸ்ட் கவுண்டபிள். ஆனால் இதில் வந்து கவுண்டபிள் டென்சிட்டி கிடைக்காது. நம்ம இப்போ தான் ப்ரூவ் பண்ணோம். கவுண்டபிள் டென்சிட்டி வந்து டிஸ்கிரீட் டோபாலஜியில் வந்து கிடைக்காது. நம்ம ஈவன் கியூவே எடுத்தாலும் நீங்கள் அது வந்து டென்ஸ் செட்டாக வராது வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்கிரீட் டோபாலஜியில். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கவுண்டபிள் நீ நாட் இம்ப்ளை செப்பரபிள். செப்பரபிள் நீ நாட் இம்ப்ளை ஃபஸ்ட் கவுண்டபிள். அது ரெண்டுத்தையும் கம்பேரே பண்ண முடியாது. ஓகே, இப்போது மெட்ரிக் ஸ்பேஸ் நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம். மெட்ரிக் ஸ்பேஸும் செப்பரபிள் கிடையாது. மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து செகண்ட் கவுண்டபிள் கிடையாது. அப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் கூட நம்ம என்ன கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணால் செகண்ட் கவுண்டபிளாக வரும்ன்றது தான் நெக்ஸ்ட் தெரியும். அப்போ அது காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்தால் இஸ் கவுண்டபிள், செகண்ட் கவுண்டபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் தியரம், எவரி காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ், compact metric space is second countable. So compact metric space is second countable space. Okay. So இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் இருக்கு. அது வந்து என்னன்னா கேரக்டரைசேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். நம்ம ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் வந்து டெஃபினிஷன் யூஸ் பண்ணி சொல்லலாம், இல்லைன்னா சம் தியரம்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு ஃபஸ்ட் கவுண்டபிளா இல்லையான்றது செக் பண்ணலாம். ஸோ அந்த தியரத்தை தான் இப்போ நம்ம ஸ்டேட் பண்ண போகிறோம். ஸோ தியரம், சப்போஸ் எ ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள், என்ன சொல்கிறோம்னாக்கா லெட் எக்ஸ் பி ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் செகண்ட் கவுண்டபிள் படிக்கணும்னா நீங்கள் ஈஸியாக வந்து அது மெட்ரைசபிள் ஸ்பேஸாக இல்லையான்னு சொல்லலாம். ஏன்னா மெட்ரைசபிளாக இருந்தால் அது ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். காம்பேக்ட் மெட்ரைசபிளாக இருந்தால் செகண்ட் கவுண்டபிள் எல்லாம் தெரியும். மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கவுண்டபிளாக கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டோபாலஜி வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்போ கண்டிப்பாக அது மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்காது. ஏன்னா மெட்ரிக் ஸ்பேஸ் தான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கவுண்டபிளாக இருந்தாலும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதனால் சிம்பிளாக இது வந்து வி கேன் ஈஸிலி செக் டோபாலஜிக்கல் ஸ்பேஸஸ் மெட்ரைசபிளாக இருந்தாலும். ஸோ சப்போஸ் எக்ஸ் வந்து மெட்ரைசபிள் ஃபர்ஸ்ட் கவுண்டபிளாக இருந்து, ஆமாம், சப்போஸ் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ், எக்ஸில் ஒரு சப்செட் ஏன்னு எடுக்கிறோம், அண்ட் எக்ஸ் இன் எக்ஸ்ன்னு எடுக்கும், அண்ட் எக்ஸ் இன் எக்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் பார்த்தோம். என்னன்னாக்கா எக்ஸ் வந்து ஏ தேர் இஸ் எ சீக்வன்ஸ் எக்ஸ்என் இன் ஏ சச் தட் எக்ஸ்என் கன்வர்ஜ் எக்ஸ்னா எக்ஸ் வந்து அந்த ஏ க்ளோஸில் இருக்கும். ஆனால் ஏ க்ளோஸில் ஒரு பாயிண்ட் இருந்தால் ஏலேருந்து ஒரு சீக்வன்ஸ் அதுக்கு கன்வர்ஜ் ஆகுமா ஆகாது. அது எப்போ ட்ரூவாக இருக்குனாக்கா எக்ஸ் வந்து மெட்ரைசபிளாக இருந்தால் தான் ட்ரூ ஆகணும்னு முன்னாடி பார்த்தோம். ஸோ ஆனால் இங்கே வந்து என்ன ஆகிடாக்கா அது இஃப் அண்ட் ஒன்லி ஆகிடும். ஏன்னா இங்கே மெட்ரைசபிள் ஆகிடுது, ஃபஸ்ட்டு கவுண்டபிளாக இருந்து இங்கே மெட்ரைசபிள் கிட்டத்தட்ட ஆகிடும். ஸோ அதனால தான் அந்த தியரத்தை அப்படியே தான் சொல்கிறோம். என்னன்னாக்கா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஸராக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எனி சீக்வன்ஸ் தேர் இஸ் ஏ சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு there is a sequence xn or an in A converges to x. ஆனால் வந்து இந்த இம்ப்ளிகேஷன் வந்து ஆல்வேஸ் ட்ரூ. எக்ஸ் வந்து ஏ க்ளோஸர் இருந்ததுன்னா சாரி இந்த ரிவர்ஸ் இன்க்ளூஷன்
there is a sequence x an in n an in a such that an converges to x இருந்தால் x வந்து a க்ளோஷரில் இருக்கும். ஆனால் a க்ளோஷர் இருந்தால் we cannot find any sequence converges to that. அது எப்போ நடக்கும்னா நம்ம மெட்ரைஸ்பிளாக இருந்தால் நடக்கும் அப்படின்னு சொல்லிடணும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டபிளாக இருந்தால் நடக்கும். ஃபர்ஸ்ட் கவுண்டபிளாக இருந்தால் if and only நடக்கும். ஸோ அதேமாரி வந்து இன்னொரு தியரம் அப்படியே படித்தோம். சப்போஸ் xn converges to xனா implies f continuous implies whenever xn converges to xனா f of xn converges to f of xன்னு பார்த்தோம். ஸோ அங்கே வந்து ரெண்டுமே நடக்கும். ஸோ சப்போஸ் என்னென்னா சப்போஸ் f is a function from x to y, ரெண்டு டோபாலஜிஸ் நடுவில் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுனாக்கா if and only if whenever if xn converges to x இருந்ததுனாக்கா then f of xn converges to f of x. ஆனால் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா இந்த ஒரு இம்ப்ளிகேஷன் மட்டும்தான் ட்ரூன்னு பார்த்தோம். எனி டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் இந்த இம்ப்ளிகேஷன் ட்ரூ. ஆனால் இந்த ரிவர்ஸும் எப்போ ட்ரூனாக்கா எக்ஸ் வந்து மெட்ரைசபிள் ஸ்பேஸாக இருக்கணும், இல்லைனா எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டபிளாக இருக்கும். இங்கே வந்து எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டபிள்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிளாக இருந்தனாக்கா தென் த கான்வர்ஸ் ஆல்சோ ட்ரூ. இதுதான் இந்த ரிசல்ட். ஓகே, இப்போ இன்னும் நெக்ஸ்ட் சப்போஸ் பெரிய எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டபிளாக இருந்தால் அதனுடைய சஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டபிளாக இருக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ அது வந்து நடக்கும். என்னன்னாக்கா சப்போஸ் மேபி டேக் எக்ஸசைஸ் ஆர் தியரம் எனிதிங். First, so that first countability and the second countability possesses onto that is if you take x வந்து first countable வச்சுக்கோங்க, x வந்து first countable space இருந்ததுனாக்கா and y is a subspace of x இருந்ததுனாக்கா then y also first countable. Implies if you take any subspace is also first countable. அதே மாதிரி ஆர் எக்ஸ் வந்து நீங்கள் செகண்ட் கவுண்டபிளாக எடுத்தீங்கன்னா இருந்ததுன்னா அதனோட சஸ்பேஸும் செகண்ட் கவுண்டபிளாக இருக்கும். அப்போ ஒய் வந்து சப்செட் ஆஃப் சஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஒய்யும் வந்து செகண்ட் கவுண்டபிளாக இருக்கும். ஸோ சஸ்பேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள், சஸ்பேஸ் ஆஃப் செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் இஸ் செகண்ட் கவுண்டபிள். ஸோ இங்கே என்னென்னா ஃபர்ஸ்ட் கவுண்டபிள்னா நம்மளுக்கு எக்ஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள்னா ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு கவுண்டபிள் பேஸ் கிடைக்கும், ஸ்கிரிப்ட் பி. அது யாருனாக்கா சம் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சிங்கன்னா கேபிட்டல் பி, இந்த மாதிரி ஏதோ கேபிட்டல் பியில் கண்டிப்பாக எக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லாமே. அப்போ அதுக்கு சஸ்பேஸ்க்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் என்ன இருக்கும், அந்த ஒய்யை வந்து எல்லா செட்டு கூட இன்டர்செக்ட் பண்ண போகிறீங்க. அதுதான் ஸ்கிரிப்ட் பி டெஸ்ட்னு வச்சிங்கன்னா இங்கே இருக்குது யாருனாக்கா இந்த பி கூட அந்த ஒய்யை நீங்கள் இன்டர்செக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். வேறு எக்ஸும் கண்டிப்பாக வந்து இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறீங்க, அது எக்ஸ் வந்து பியிலே இருக்கும் ஒய்யிலே இருக்கும். இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸ் வந்து ஒயில் எடுக்க போகிறீங்க. அப்போ இந்த ஒய் கரஸ்பாண்டிங்காக யார் அதுக்கு கவுண்டபிள் பேஸ்னால் ஆல்ரெடி எக்ஸும் இங்கே இருக்கிற பேஸ் எலமெண்ட் கூட ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒய் இன்டர்செக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஏதாவது ஒரு கவுண்டபிள் பேஸ் பின்னு கிடச்சிதுன்னா இது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஏதாவது கேபிட்டல் பின்னா இப்போ இந்த ஒய்க்கு ஒரு கவுண்டபிள் பேஸ் பி ஒய்க்கு வேணும்னாக்கா என்ன பண்ணுவோம், அந்த பி கூட நீங்கள் ஒய்யை இன்டர்செக்ட் பண்ணாத கிடைக்கிறது. இது அகைன் கவுண்டபிள் பேஸாக கிடைக்கிறது, அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ அப்போ சஸ்பேஸ் ஆஃப் கவுண்டபிள் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள், சஸ்பேஸ் ஆஃப் செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் செகண்ட் கவுண்டபிள். ஆனால் செப்பரபிள் வந்து அப்படி நடக்காது. பிகாஸ் பெரிய செட் வந்து செப்பரபிளாக இருந்தால் சஸ்பேஸ் வந்து செப்பரபிளாக இருக்காது. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறைய இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ செப்பரபிலிட்டி இஸ் நாட், சப்போஸ் எக்ஸ் வந்து செப்பரபிள் ஸ்பேஸ், ஓகே, அண்ட் ஒய் இஸ் ஏ சஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ சஸ்பேஸ். அப்புறம் தான் y need not be separable. சஸ்பேஸ் வந்து செப்பரபிளாக இருக்கணும் அவசியம் கிடையாது, பெரிய செட் செப்பரபிளாக இருந்ததுன்னா. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும். அப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஸோ எக்ஸாம்பிள் சப்போஸ் if you take r x equal to r with VIP டோபாலஜி. அந்த VIP டோபாலஜி வந்து நான் நினைக்கிறேன் VIP, அந்த VIP யாருனாக்கா 0, VIP at 0. அப்போ இங்கே டவ் விஐபின்றது என்ன டோபாலஜினாக்கா செட் ஆஃப் ஆல் செட்ஸ் சப்செட் ஆஃப் ஆர், கண்டிப்பாக அதில் 0 இருக்குது. அப்போ இங்கே எந்தெந்த செட்லாம் வந்து 0 இருக்கோ அந்த செட்லாம் வந்து ஓப்பன் செட். அப்போ இது டோபாலஜியாக வேணுன்றதால நம்ம எம்டி செட்டுக்கு சேர்க்கணும், ஏன்னா எம்டி செட்டில் 0 கிடையாது. அப்போ இதான் வந்து ஆரில் இந்த டோபாலஜி டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஆரில் ஒரு சப்செட் எடுக்க போகிறோம். அந்த சப்செட் யாருனாக்கா ஒய் எடுக்க போகிறேன். ஒய்யில் வந்து ஆர்லேருந்து 0 ரிமூவ் பண்ண செட்ஸ் தான் வந்து ஒய். இப்போ சின்றது
கேபிட்டல் சிங்கிறது சிங்கிள் ஜீரோன்னு வச்சுங்களேன். இது வந்து கவுண்டபிள் டென்ஸ் செட்டு. ஏன்னா விஐபி டாப்பாலஜியில் ஏன்னா இந்த விஐபியை தான் நான் எடுத்துருக்கேங்க. இந்த 0 தான் விஐபி. அப்போ எந்த ஓப்பன் செட்டு கூட நீங்கள் சி இன்டர்செக்ட் பண்ணாலும் நான் எம்டி தான் வரப்போகுது. therefore சி க்ளோஷர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரே வந்துடும். ஏன்னா எந்த ஓப்பன் செட் இருந்தால் கண்டிப்பாக 0 இருக்கும். இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டி. therefore அது லிமிட் பாயிண்ட் நான் சொல்ல வரல. 0 இஸ் நாட் ஏ லிமிட் பாயிண்ட், பட் 0 இஸ் இன் க்ளோஷர். சி க்ளோஷரில் கண்டிப்பாக இருக்கும். லிமிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? இன்டர்செக்ஷனில் வந்து 0 தவிர்த்து வேறு பாயிண்ட் இருக்கும். அதான் வந்து லிமிட் பாயிண்ட். ஆனால் நம்ம இங்கே க்ளோஷரை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ க்ளோஷர் வந்து 0 கண்டெய்னர் எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்து சி கூட இன்டர்செக்ட் பண்ணால் நான் எம்டி வரணும். அவ்வளோதான். எந்த ஓப்பன் செட் எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து 0 இருக்கும். பிகாஸ் ஆஃப் த டெஃபினேஷனே வந்து ஓப்பன் செட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் 0 இருக்கும். ஸோ அப்போ சி க்ளோஷர் இஸ் ஏ கவுண்டபிள் டென்ஸ் செட். அப்போ ஆர் வித் விஐபி டாப்பாலஜி கவுண்டபிள் டென்ஸ் செட் கிடைக்குது. அதனால் இது சப்பரபிள் ஆகிடுது. ஓகேங்களா? அப்போ பிக்கர் ஸ்பேஸ் இஸ் சப்பரபிள். இப்போ நான் சஸ்பேஸ் ஒன்று எடுக்கிறேன். அந்த ஒய் தான் இருக்குது. ஒய் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஆர். அதில் என்ன ஜஸ்ட்டு அந்த 0 மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போது இந்த ஒயில் சஸ்பேஸ் டாப்பாலஜி டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படின்னா என்னது? இங்கே சஸ்பேஸ் டாப்பாலஜி டவ் ஒய் என்ன? இங்கே விஐபி கிடையாது. ஜஸ்ட்டு ஓப்பன் செட்ஸ் இன் விஐபி டாப்பாலஜி இன்டர்செக்ஷன் ஒய் வேறு ஏ வேரிஸ் ஓவர் டவ் விஐபி டாப்பாலஜி. ஆனால் கண்டிப்பாக வந்து இதில் கூட 0 இருக்காது. ஏன்னாக்கா இதில் 0 இருக்குது, ஏல 0 இருக்குது. ஆனால் அங்கே ஒயில் 0 கிடையாது. அப்போ இன்டர்செக்ஷனில் 0 கிடையாது. அப்போ இந்த செட்ஸுக்குள்ளே 0வே இருக்காது இந்த இன்டர்செக்ஷனுக்குள்ள. ஸோ இப்போ இந்த டாப்பாலஜி சஸ்பேஸ் டாப்பாலஜி ஒய் இருக்குல்ல, இது வந்து சப்பரபிள் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன டாப்பாலஜி வச்சுன்னா இங்கே வந்து டிஸ்கிரீட் டாப்பாலஜி வந்துடும். இப்போ இது வந்து டவ் வித் டிஸ்கிரீட் டாப்பாலஜி ஆகும். இது எல்லாம் டிஸ்கிரீட்னா எவ்வளோ சிங்கிள்டனியஸ் ஓப்பன் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் இது டிஸ்கிரீட் டாப்பாலஜியாக மாறுது அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் எப்படி ஓப்பன் செட் இப்போ ஏதோ ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறீங்க, பின்னு ஏதோ சப்செட் ஆஃப் ஒய்ன்னு எடுக்கிறீங்க ஓப்பன் செட்டு. அந்த ஓப்பன் செட் எந்த ஃபார்மில் இருக்கும்? ஒய் இன்டர்செக்ஷன் சம் ஓப்பன் செட் இன் இந்த கலெக்ஷன், பிக்கர் கலெக்ஷன். ஸோ அப்போ நான் அது எப்படி இருக்குன்னாக்கா, இந்த பி கூட யூனியன் 0 எடுத்துக்கிறேன். ஏன்னா 0 கண்டெயின் பண்ணியிருந்தாலே ஓப்பன் செட். இப்போ இதுதான் என்னுடைய செட்டு ஓப்பன் செட்டின் எக்ஸ். ஏன்னாக்கா இதில் 0 இருக்குது. எல்லாத்தையும் யூனியன் பண்ணும்போது 0 வந்துடும். அப்போ இது ஓப்பன் செட்டின் இந்த பிக்கர் செட் ஆர். அப்போ அதோட ஒய்எஸ் எடுக்கும்போது இது ஓப்பன் இன் ஒய்ன்னு வந்துடும். ஓகே. அப்போ இந்த மாதிரி நவ் ஒய் இஸ் நாட் சப்பரபிள். ஏன்? இது அன்கவுண்டபிள் ஆகிடும். இந்த மாதிரி பேசிஸ் ஏன் இது அன்கவுண்டபிள்? இது சொல்லுங்க பார்ப்போம். இது ஏன்? இது வந்து ஓப்பன் செட்டின் ஒய்ன்னு ஆகிடும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குனாக்கா, வி கேன் கேட் அன்கவுண்டபிள் செட் ஆகிடும். therefore this set is not separable. ஓகே ஓகே. இது வந்து இப்போதைக்கு இந்த இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னாக்கா 3 டெஃபினேஷன் பார்த்தோம். ஒன்று ஃபர்ஸ்ட் கவுண்டபிள், செகண்ட் கவுண்டபிள் அண்ட் தென் சப்பரபிள். ஸோ அப்போ எது இம்ப்ளைஸ் எது அப்படின்றது எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். செகண்ட் கவுண்டபிள் இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். ஸோ மேபி அதை வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி எழுதிடுவோமே, என்ன நம்ம பார்த்தோன்றது வந்து ஒரு சம்மரியாக அந்த இது எழுதிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த 3 டெஃபினிஷன் பார்த்தோம், அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ அதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா, செகண்ட் கவுண்டபிலிட்டி சரி second countable implies always first countable. இது முன்னாடி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆனால் ரிவர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது. அதுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஸோ அப்போ ஒரு இம்ப்ளிகேஷன் தான் அதிலே வந்து என்னது, ஃபர்ஸ்ட் வந்து நீ நாட் பி இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள், நீ நாட் இம்ப்ளைட் செகண்ட் கவுண்டபிள். அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும். அப்போ என்ன எடுத்துக்கினாக்கா, எக்ஸாம்பிள் வந்து ஆர் வித் டிஸ்கிரீட் டோபாலஜி. ஆர் வித் டிஸ்கிரீட் டோபாலஜி இஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் பட் நாட் செகண்ட் கவுண்டபிள். அதான் இதுக்கு எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் இல்லாததுக்கு எக்ஸாம்பிள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர் வித் கவுண்டபிள், கோ கவுண்டபிள், ஆர் வித் ஸோ ஆர் வித் கோ கவுண்டபிள் டோபாலஜி, அதேமாதிரி ஆர் வித் கோஃபைனைட் டோபாலஜி. இது ரெண்டுமே வந்து நாட் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள், நாட் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள்.
அப்போ ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் இல்லைன்னு வச்சிங்கன்னா செகண்ட் கவுண்டபிள் கிடையாது. ஏன்? சப்போஸ் செகண்ட் கவுண்டபிள் இருந்தால் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் ஆகிடும் பை த ஒன்று பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா. அப்போ ஒரு டாப்பாலஜி ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது செகண்ட் கவுண்டபிளாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் தட் செகண்ட் கவுண்டபிள் இஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். ஸோ அதனால் இது வந்து செகண்ட் கவுண்டபிளாகவும் இருக்காது. ஓகே, அடுத்தது வந்து என்ன பார்த்தோம்னா the second countable implies separable பார்த்தோம். ஃபோர்த் வந்து செகண்ட் கவுண்டபிளுக்கும் செப்பரபிளுக்கும் பார்ப்போம். ஸோ செகண்ட் கவுண்டபிள் implies separability. செப்பரபிள். ஆனால் செப்பரபிள் வந்து செகண்ட் கவுண்டபிளாக வராது. செப்பரபிள் need not imply second countable. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் டாபாலஜி. ஆர் வித் லோயர் லிமிட் டாபாலஜி அப்படின்னாக்கா இது செப்பரபிளாக இருக்கும் பட் நாட் செகண்ட் கவுண்டபிள். ஓகே, அப்போ செப்பரபிள் கூட நான் என்ன கண்டிஷன் சேர்த்தா செகண்ட் கவுண்டபிள் வரும் அப்படின்னாக்கா we have to take the metric space. ஸோ என்னது செப்பரபிள் plus metric space. ஸ்பேஸ் செப்பரபிள் மெட்ரிக் ஸ்பேஸாகவும் இருந்ததுன்னா implies second countable. ஓகே, இப்போ மெட்ரிக் ஸ்பேஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ மெட்ரிக் ஸ்பேஸ்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும். மெட்ரிக் ஸ்பேஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். டேக் எனி மெட்ரிக் ஸ்பேஸ் is first countable. இப்போ யார் அந்த கலெக்ஷனாக பி ஆஃப் எக்ஸ் காமா 1/n தான் ஒவ்வொரு எக்ஸுக்கும் பேஸ் செட்டு. ஸோ அப்போ எவரி மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். அப்போ மெட்ரிக் ஸ்பேஸ்லாம் செப்பரபிளாக இருக்குமா? மெட்ரிக் ஸ்பேஸ்லாம் வந்து செகண்ட் கவுண்டபிளானா இருக்காது. ஸோ அப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து does not imply separable. அது செப்பரபிளாக இருக்காது. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரீட் டாபாலஜி. ஆர் வித் டிஸ்கிரீட் டாபாலஜி அப்படின்னாக்கா இது வந்து மெட்ரிக் ஸ்பேஸு, ஆனால் அது செப்பரபிள் கிடையாது. ஸோ அதேமாதிரி அதே சேம் எக்ஸாம்பிள் தான் மெட்ரிக் ஸ்பேஸ் need not imply செகண்ட் கவுண்டபிள். செகண்ட் கவுண்டபிளாகவும் இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா அதுதான் சேம் எக்ஸாம்பிள் ஆர் வித் டிஸ்கிரீட் டாபாலஜி. இது வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் பட் நாட் செகண்ட் கவுண்டபிள். அப்போ செப்பரபிள் ஃபர்ஸ்ட் கவுண்டபிலிட்டி வந்து நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல, கம்பேர் பண்ணலாம். ஸோ அதை இப்போ பார்க்கலாம். அது செப்பரபிள் need not imply ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். செப்பரபிள் வந்து need not imply ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா ஆர் வித் கோஃபைனைட் டாபாலஜி டவு எஃப். கோஃபைனைட் டாபாலஜி இது வந்து செப்பரபிள் ஸ்பேஸ் பட் நாட் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ். அதே மாதிரி ரிவர்ஸும் ட்ரூ கிடையாது. ஃபர்ஸ்ட் கவுண்டபிளும் செப்பரபிளாக இருக்காது. ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் need not imply separable. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன ஆச்சுனாக்கா ஆர் வித் டிஸ்கிரீட் டாபாலஜி அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் பட் நாட் செப்பரபிள். ஏன்னா இங்கே வந்து கியூவே வந்து டென்சி செட் தான், கியூ வந்து கவுண்டபிள் தான் பட் நாட் டென்சி செட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்கிரீட் டாபாலஜி. அப்போ எனக்கு வந்து இப்போது 10வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஓகே, நம்ம ஆல்ரெடி மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து செகண்ட் கவுண்டபிள் இல்லைன்னு பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து need not imply செகண்ட் கவுண்டபிள். அப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் எப்போ செகண்ட் கவுண்டபிளாக இருக்குனாக்கா அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் கூட நம்ம என்ன சொன்னால் காம்பேக்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ காம்பேக்ட் ப்ளஸ் மெட்ரிக் ஸ்பேஸ். காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸில் இருந்தால் செகண்ட் கவுண்டபிளாக இருக்கும். செகண்ட் countable. A compact metric space is always second countable. Okay.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் என்னென்ன டோபாலஜிஸ் எது இம்ப்ளாய்ஸ் எதுன்னு. ஓகே, அப்புறம் வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் கவுண்டபிலிட்டி சஸ்பேஸும் ஃபர்ஸ்ட் கவுண்டபிலிட்டி, செகண்ட் கவுண்டபிலிட்டியுடைய சஸ்பேஸும் செகண்ட் கவுண்டபிலிட்டி, பட் சப்பரபிள் ஸ்பேஸுடைய சஸ்பேஸ் வந்து நீட் நாட் பி சப்பரபிள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா கவுண்டபிலிட்டி ஆக்சியன்ஸில் வருது. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா செப்பரேஷன் ஆக்சியன்ஸ்னு ஒன்று இருக்குது. செப்பரேஷன் ஆக்சியன்ஸ் வந்து மேபி நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். பிகாஸ் அதை நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணி அது நாளையோட கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ மேபி ஸோ இன்னும் நீங்கள் இருக்கிற எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிள்ஸ் எந்த இது எல்லாத்தையும் அந்த 11-12 ஏஜ் இருக்குன்னா இந்த 12 வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிளும் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.